Hello friends, welcome to my channel Ungu boutique. இந்த வீடியோல மாமாவோட Dress வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்றத பார்க்கலாம். குழந்தையோட Dress வந்து ஆல்ரெடி போட்டுருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் saree பீஸ்ல இருந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்கர்ட் பீஸ்க்காக. ஓகே, ரிமைனிங் இருக்க பார்ட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்புறமா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஃபோல்ட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து எடுக்கலாம். சரிங்களா? ஷோல்டரோட விட்த் வந்துட்டு நான் 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நெக் வித் 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ நெக்கோட டெப்த் வந்துட்டு 5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மேக் பண்ணி நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் நான் வச்சுருக்க டிசைன் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன் பண்ணுறதுக்கு இந்த நெக் தான் நீட்டாக இருக்கும். ஸோ ஆம்ஹோல் டெப்த் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு செஸ்ட் விட்த் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். தென் வெயிஸ்டோட ஹைட் வந்து 15 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு வெயிஸ்ட் விட்த் வந்து சேம் 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 பீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தென் டாப் ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நான் 36 இன்ச்சஸ் பார்டர்லேருந்து மேலே வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 36 இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஹோல் 2 மீட்டர் கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அப்படியே ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நம்ம தேவையான ஹைட்டுக்கு இந்த ஸ்கர்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் ரிமைனிங் இருக்க கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவோட விட்த் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுட்டு ஓப்பன் எட்ஜில் இருந்துட்டு இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்லீவும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணலாம்னு நினச்சேன், பட் நான் ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணலை. ஸ்லீவோட ஹைட் வந்து நான் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். பார்டர் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணேன் கீழே. ஓகேவா? அது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை வந்து ப்ளீட் மட்டும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சிடும். மாதிரி பாட்டம் வந்து எனக்கு வந்து சீல்டாக இருக்குது, பார்டர் இருக்கிறனால. நீங்கள் பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக வைங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும். நான் ஒரு ஸ்கர்ட் பீஸ் மட்டும் நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட் பீஸும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி குழந்தையோட ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் போட்டிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் அதோடய லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும். இப்போ ஸ்லீவோட பாட்டமில் நல்ல பக்கமும் ஃபேஸ் பக்கம், ஸ்லீவோட நல்ல பக்கமும் பார்டரோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவோட பாட்டமில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியிலேருந்து பார்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல, ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் காட்டுறேன், இன்னொரு ஸ்லீவுக்கு நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்லீவோட அந்த ஷோல்டரில் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அங்கே மட்டும் கிராஸில் ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் ராங் சைடில் திருப்பிக்கிட்டு தான் நான் இப்போ கட்டே பண்ணேன். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அதே பொசிஷனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டு அப்படி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி விட்டோம்ல, அந்த லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குட்டியாக ஒரு பஃப் வச்ச மாதிரி ஒரு இலூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா இது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக. மாதிரி நாட் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம அந்த வேஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் நாட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிசைன் வந்து அட்டாச் பண்ணோம்ல, அதுக்கு வந்துட்டு எந்த பொசிஷனை வந்து வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இந்த லைன் போட்டோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நெக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்டரோட நல்ல பக்கம் வந்து மேலே அப்படியே ஜஸ்ட்டு டாப் பீஸ்க்கு மேலே பார்டரோட நல்ல பக்கம் தர மாதிரி வச்சு அப்படியே அட்டாச் மட்டும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஒரு எட்ஜ் வந்து 2 எட்ஜுமே ஆக்சுவலாக நான் மடித்து தான் தைக்க போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல பக்கம் மட்டும் மேலே இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டு அந்த சென்டர் வர வரைக்கும் தைச்சிக்கிட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க பேலன்ஸ். ஓகேவா? கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் வராமல் கொஞ்சம் இறக்க வச்சு தைங்க, ஏன்னா ரா எட்ஜுன்னு தெரியக்கூடாது அதுக்காக. ஓகே, இதோட இன்னொரு எட்ஜை நான் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நெக்கு கிட்ட அட்டாச் பண்ணியிருக்கோல, அது வந்து நெக்லைன் வச்சு திருப்பும் போது அந்த எட்ஜ் வந்து ரா எட்ஜ் தெரியாமல் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? இந்த ஒரு சைடில் இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் நெக்கு கிட்ட அட்டாச் பண்ணுறதுமே நான் அடுத்து காமிச்சிருக்கேன். மடித்து விடும்போது நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த லைன் போட்டோல அந்த பேஸில் மட்டும் நான் நெக்கு கிட்ட வச்சு அட்டாச் பண்ணுறதே ஒரு ஃபோல்டு வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த பீஸ் வந்து நமக்கு கீழே வரைக்கும் வரும். ஓகே, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த லைன் மேலேயே வச்சு நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நெக்கெல்லாம் இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு அழகாக தைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இல்லைன்னா போடும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி அந்த லைன் மேலே வச்சு தைக்கிறதுல ஒரு ஃபோல்டு பண்ணிகிட்டே நான் தைக்கிறேன். அந்த எட்ஜ் வரும்போது நம்ம வந்து டோரி மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹைட்டுக்கு தான் டோரி மேக் பண்ணுவோம். அப்படியே ஃபோல்டு பண்ண சைடு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு லாங் டோரி மேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்து அந்த ஃபோல்டட் சைடில் இப்படி வச்சுருக்கேன். கீழே வந்து ஓப்பன் தொங்கிட்டுருக்கும் அந்த கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் இருக்குல்ல, நம்ம அந்த பக்கத்துக்கு வந்து பார்டர் மடித்து விட்டு தைச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இந்த பக்கமும் பார்டரை வந்து மடித்து தைக்கிறோம். ஓகே, ரெண்டு சைடுமே நம்ம ஃபோல்டு பண்ணி சீல் பண்ணிக்கிறோம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த தைக்கும் போதுமே ட்ரெஸ்ஸை வந்து இழுத்து பிடிக்காமல் நீட்டாக வச்சு தைங்க. ஓகேவா? இல்லை சேஃப்டி பின் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாடல் வந்து கட் பண்ணியுமே தைப்பாங்க. நான் கட் பண்ணி தைக்காமல் ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இலூஷன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு டோரி வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம நெக்கு கிட்ட அந்த லாங்காக ஒரு லைன் போட்டோம்ல, அங்கே மட்டும் குட்டியாக கொஞ்சம் டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு அந்த டோரி மேக் பண்ணிவிட்டு அது 3 இன்ச்சஸ்க்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டருக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு கேப் பண்ணி டாட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த குட்டி டோரி இருக்குல்ல, அதை வந்து வச்சு நான் மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எப்படி வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணி வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நல்லாயிருக்கு. இது நீங்கள் குழந்தைங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் டோரி வந்து மேக் பண்ணோம்ல, நம்ம வேஸ்ட்டுக்கிட்ட அட்டாச் பண்ண அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது. ஸோ அதை வந்து நெக்குக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ அதை ஆல்ரெடி டபுள் ஃபோல்ட் பண்ணி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டு நெக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த டிசைன் வந்து அட்டாச் பண்ணோம்ல, ஒரு 3 இன்ச்சஸ் கிளாத்து அதுக்கு மேலே வச்சு அந்த துணியை தைச்சிட்டு அதை திருப்பி விடும்போது அந்த டிசைன் வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடும். ஓகே, அதுக்கு மேலே வச்சு அப்படியே அந்த துணியை மட்டும் மேலே வச்சு இப்போ தைச்சோம் இல்லையா, டோரியில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு அதை மட்டும் அப்படியே திருப்பி விட்டு நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து டிசைன் வந்து கிடச்சிடும். ஸோ நம்ம பேக் பீஸ்க்கு அதே மாதிரியே நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ரைட் சைடு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர்லேருந்து நான் ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நான் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே ராங் சைடு திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு சைட்லேயுமே ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ரெண்டு சைடுமே பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த சென்டர் நம்ம 2 இன்ச்சஸ் கட் பண்ணி விட்டோம்ல, அது கரெக்டாக ஷோல்டரோட சென்டருக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து டாப் டு பாட்டம் மற்ற ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன் நிறைய மெத்தட்ஸ் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது செய்கிறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஸ்கர்ட் பீஸையும் டாப்போட வேஸ்ட்டும் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குமே நல்ல பக்கமும் பார்டர் இருக்குல்ல, பார்டரை வச்சுட்டு நீங்கள் நல்ல பக்கம் எதுன்னு வச்சுட்டு டாப்போட நல்ல பக்கமும் ஸ்கர்ட்டோட நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். மேலே வந்து ராங் சைடு தெரியும். அதுக்கு மேலே 2 வேஸ்ட்டையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி 2 சைடும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, 2 சைட்லையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டம் ஸ்லீவ்க்கு வரோம். பாட்டம் ஸ்லீவ்லேருந்து நமக்கு தேவையான இன்ச்சஸ்க்கு அப்படியே ஆம் ஹோலும் கரெக்டாக லே பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சாரீ வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல, நம்ம ப்ளீட் வச்சதுனா கொஞ்சம் இழுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று லேயாக இருக்கா, வேஸ்ட் லே ஆகிருக்கா, ஆம் ஹோல் வந்து கரெக்டாக லே ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? சைடில் வந்து எப்படி நாட் அட்டாச் பண்ண சொல்ல நிறைய வீடியோஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் கொண்டு வர போகிறேன். ஓகேவா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய காம்போஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஜார்ஜெட் சாரிலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைக்கு ஜம்ப் ஷூட்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அட்டாச் பண்ணி எடுத்தால் ரொம்ப நீட்டான ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும்.
ஓகே, இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்கேயாவது நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் 2000 3000 சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டிச்சிங் பழகிக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.